உங்க வீட்டு பிள்ளை அங்க ரோட்ல நின்னுட்டு இருக்குது. ஹலோ மக்களே! ஸோ இன்னைக்கு வந்து எலக்ஷன் டேட்டு. ஆக்சுவலா நெறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி சென்னை, கோயம்புத்தூர்லலாம் வந்து பயங்கர டிராஃபிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நேத்து நைட்ல இருந்து வர முடியாம இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இப்ப எவ்வளோ பெர்சன்டேஜ் போலிங் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து கரெக்டான டேட்டா நெட்ல இல்ல. ஸோ எல்லாரும் உங்க ஃபேமிலி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 3 மணி, 4 மணி வரைக்கும் பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தெரியும். நான் ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, இதே இது வந்து அவங்க ஆட்சியில இருந்தாலோ, இல்லன்னா அவங்களோட இப்ப விஜய் வராம இருந்தாரு அப்படின்னா, எலக்ஷனுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ பஸ் ஸ்டாண்ட்ல இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நெறைய எத்தன ஸ்பெஷல் பஸ் விட்டிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ மக்களே பார்த்து யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன் அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கிற அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்து உங்களுக்காக தான் அங்க இருக்காங்க. உங்க வீட்டு பிள்ளைகள் தான் அங்க ரோட்ல நின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் அவங்க தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் வந்து டிஎம்கே சப்போர்ட்டரா இருங்க, ஏடிஎம்கே சப்போர்ட்டரா இருங்க. அத பத்தி கவலை கிடையாது. ஆனா உங்க வீட்டு பிள்ளை அங்க ரோட்ல நின்னுட்டு இருக்குது. அத முதல்ல ஞாபகம் வச்சுட்டு ஓட்டு போடுங்க. லவ் யூ ஆல். டாடா பை பை. டேக் கேர்.